அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணிட்டு காசு கொடுக்காதே மாதிரி உட்காந்துருக்கான். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே என் சோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேண்டிற கண்மணி கண்மணி அது சொல்ல நீ சில மணி குயிலே எங்கே போடி நான் போறேன் தேடி நான் அனிதாவ விரும்புற கண்மணி கண்மணி அது சொல்ல நீ மெதுவா செய்வா மெதுவா செய்வா நைவா செய்ப்பா ஆளுகளும் மண்டையிலும் சைஸுகளும் பாரு பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம் உங்க அண்ணன் எல்லா வகையிலும் குறை சொல்றேன் அன்னித அளவுக்கு உங்க அண்ணன் கிடையவே கிடையாதுன்றேன் ஏன் ராதாகிருஷ்ணா என்னன்னு கேட்கிறேன் பள்ளிக்கூடம் போறீங்களா ஊருக்கு போறீங்களா பால்வாடி போறீங்களா வெளிநாடு போறீங்களா இல்ல என்னைய கூட்டிட்டு ஓடுறீங்களா யாரு நீ முத மானங்கிட்ட அறிவு இருக்க முத அது அறிவு சூடு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் ஒரு பொம்பளை நிக்கிறது என்ன அப்படி நின்று இருக்க உனக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் யாரு நீங்க திஸ்காலி முண்டை உண்மை ஏன் ஆண்டி என்னை அடிக்கிறீங்க ஏங்க ஆண்கள் என்னைய போட்டுக்கிட்டு அடிக்கிறீங்க தம்பி உருளைக்கிழங்கு மூட அண்ணே தொண்டி போற பஸ் இங்க நிக்குமா கண்டிப்பா வரும் அஞ்சலிக்கு அந்த பஸ்ல தான் வரீங்களா 5:45 தான் அந்த பஸ் வருமா ஆமாங்க ஐ see அடிக்கித குளிரு அது சரி அடிக்கிது தளரு முல்லை பூங்குடி கொம்பை தேடது கொம்பை போலவும் அன்பை தேடது நான் கட்ட பொம்மை பேர கட்டழகு வீர அடிக்கிது குளிரு அது சரி ரொம்ப அவசரமா இருக்கும் போலனே வாயை பாரு வாயை பாரு கிழிச்சு போன மணிப்பிரசு மாதிரி இருந்துகிட்டு ஓ வாய் பண்ணி சூத்து ஐயோ ஓ மாதா வண்டி சூத்து மாதிரியே இருக்குது ஆத்தி ஓ மை காட் பாரு எனக்கு பதிலா என் மனச்சாட்சி தனியா அழுகுறேன் பாரு எதுவுமே இல்லாம ஓ மை காட் டிசிப்ளின் டிசிப்ளின் தான் முக்கியம் பை நிறைய பணம் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்காப்ல தூக்கிவிட்டு பதட்டத்துக்கு மருதமணி பேக்க தூக்கிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கேன் இரு உட்கார்ந்திருக்க என் தாய்மார்கள் நான் மதிப்பு கொடுக்கிறேன் அனிதா உட்கார்ந்திருக்கிற தகப்பன்மாரு என்னுடைய கூட பிறந்த தம்பி சகோதரன் அவர்களுக்கு நான் மதிப்பு தர்றேன் நன்றி யாரு இவங்க உனக்கு யாருக்கு மதிப்பு தெரிய ஏய் இரியா உனக்கு ஒண்ணு டேய் உட்கார் டேய் அவனுக்கு என்னடா தெரியும் அவன் பாட்டுல எதிர்த்து நிக்கிறானே வருங்காலத்துல எத்தனை உம்பளை குடிய கெடுக்க போறான் அவன் மரியாதை முக்கியம் நான் எவ்வளவு அழகா உன்னைய சின்னமணி குயிலேன்னு வர்ணிச்சு பாடுறேன் நீ என்ன என்னுடைய நீங்க ரொமான்ஸ் பாட்டு பாடினா எனக்கு அப்படித்தான் வரும் போதும் போதும் கண்ட்ரோல் எனக்கு கண்ட்ரோலே வராது நீ கட்டி பிடிக்கிற காரணம் இந்த தொழிலுக்காக உண்மையிலேயே நம்ம அக்கா தங்கச்சி ஆட விட்டு இப்படியெல்லாம் நம்ம ரசிக்க மாட்டோம் எனக்கும் இது ஒரு தங்கச்சி தான் ஆனால் மேடையிலே எதிரி பப்புன்னு போடக்கூடிய நான் எம்கேஆர் பெரியாள் அல்ல
குடும்ப கஷ்டத்துக்காக உன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும்னு இந்த சமுதாயத்தில் போராடக்கூடிய ஒரு தமிழச்சியா இருந்து போராடுற வர அனிதா, நன்றி. வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்க. அதுக்காக ஏன் எல்லாரும் கை தட்டுங்கக்கா. நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாப்புல, அதுக்காக நம்மளை விட்டு கொடுத்துட்டு நான் போக மாட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நோ அன்பாலத்தில் இடம் இல்லை. அன்பாளத்தில் எனக்கு தான் முதல் இடமே. என் கார்ல வந்து ஸ்டேரிங்க பிடிக்க உங்களுக்கு கார்ல நீங்க வரல, நீங்களும் அந்த கார்ல தான் நாலு ஏறி வந்துருவீங்க அலையில. நொறுக்கிடுவேன் பாத்துக்க. நாட்டுல ஆம்பளைய பொம்பளைய கடிச்சு விட்டியான்னு அடிச்சு விட்டியான்னு ஏன் பண்ண மாட்டேன். எவ்வளவு டீசெண்டா நிக்கிறேன் நீ. ஏமேன் நானும் இவ்வளவு ரொம்ப டீசெண்டா நின்னுட்டு இருக்கேன். என்ன ஏமேன் பிறகு தண்ணி பயமா ப்ரோ? வேணாம் ப்ரோ. ஏய் என்னடா என்னன்ற என்ன கை வைப்பேன். என்ன ராதாகிருஷ்ண பெரியாளா? கை வைப்பேன். என்னங்க என்ன பண்ணி நிக்கிறேன்? என் மேல கை வச்சேன்னா டோட்டல் தமிழ்நாடே சந்திச்சு போ. எப்படி சதுரனுங்கிறது பாப்போம். காவல்துறை ஐயா, இந்த கிறுக்கு முண்டை மேல ஒரு கணேஷ் போல கேச போடுங்க. ஐயோ ஐயா, நான் அந்த வேலையை போறது இல்லையா. நின்று தம்பி, நான் எவ்வளவு டீசெண்டா நிக்கிறேன். அனிதா, நீங்க திறமையானவங்க தான். பேரை சொல்றீங்க அனிதன்? பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய பாப்பா. உன் சட்டின் சைஸ் கூட சொல்லுவேன். ஆமா, எனக்கு வாங்கி தர்றது நீங்க தானே? நோ. எஸ். ஒன் புருஷன். ஓ ப்ரோ, என்ன புருஷன்? பொம்பளை சாதிக்கிறீங்க நாட்டுல. ஆமா, இன்னைக்கு ஆம்பளை இல்லாட்டாலும் குடும்பத்தை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பது பொம்பளை. என்ன முன்ன மாதிரி பெண்கள் குழந்தை. கை தருங்கக்கா. எத்தனை குடும்பம் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனா எங்க ஆம்பளை அப்படி கிடையாது. எப்படிங்க? கட்டிங் போடுவான். ஒரு லட்சம் இப்ப தெரியுதுல. உழைக்கிறேன், நான் உழைக்கிறேன். கட்டிங் எதுக்கு போடுறான்? எதுக்கு போடுறீங்க? லென்த் அந்த மூவ்மெண்ட். லென்த் கிடைக்கிறதுக்கா? என்ன மணி பாட்டுக்கு கிடைக்கிறதுக்கா நீங்க கட்டிங் போடுறீங்க? இருமா. ஏன் லென்த்தாக வாழ்க்கையை வாழணும்னா அவன் மனசுல எவ்வளவு கவலை தெரியுமா? எவ்வளவு கவலை, எவ்வளவு கவலை இருக்கு. ஒரு கணேஷ் போயில ஒரு போட்டுக்கு எவனும் தர மாட்டான். கட்டிங்கு ஊத்தும் போது கப்பு ஓட்டையாயிருது. 12 மணிக்கு போனா டாஸ்மார்க் கடையில் நல்ல பிராண்டட் வித்துருது. எவ்வளவு கஷ்டம். ஒருத்தன் பைக்கில் சரக்கு வாங்க கொடுத்துட்டு 8 மணி நேரம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். அவன் கமுதிக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு நிறைய போதையில் அவங்க அத்தை போன் அடிச்சுன்னு அங்கே போயிடுறேன். சரக்கு இல்லாமல் எத்தனை பேர் சீமக்கரில் மண்டி ஓடுறேன். மண்டி போட்டு என்ன மண்டி போட்டு என்ன செய்யறாங்க? உன்னை நினைச்சு செருப்படுத்தி தலையில் அடிச்சுக்கிறாங்க. அனிதா சொல்லுங்க. வெள்ளி செவா குனிதா? நல்லா குனியுது. டீசன், ரொம்ப டீசன்ட் முக்கியம். வாரத்துக்கு ஒரு சேலையும் ஒரு பாவாடையும் ஒரு மேக்கப் சாமானையும் தாய்மார்களை மாத்தலாம். ஆனால் ஆயுத பூசைக்கு எடுத்த சட்டி என்ன மாத்தாம தெரியும்? உங்க ஆளுக உங்க வர்க்கத்தை சொல்ல வெக்கமா இல்ல? கசடுகள், அழுக்குகள், பிராண்டடுகள், லிக்அவுட்டுகள், கசிவுகள். பெருத்த அவமானம்னு தூக்கு பிடிச்சி ஆடணும். என்னமே இந்நேரம் உயிரை விட்டுருக்கணும். பார், கேமரா எடுக்கக்கூடிய 3 கருவண்டுகளை பார். அவன் முகத்திலே கருப்பா இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே அவன் சிகப்பு. எப்படி நீங்க சிகப்புன்னு சொல்றீங்க? பவுடர் அடிக்காம வந்த என் ஆம்பள முகம் தமிழனாக தெரிகிறது. பவுடர் பூசி வந்த என் தாய்மார்கள் முகம் பல பல பலன்னு என்று தெரியும். பெயிண்டர் கம்பெனில வேலை பார்த்தது மாதிரி தெரியும். என்ன பெயிண்டர் கிடைக்க போறீங்களா? ஆனா அனிதா சொல்லுங்க. இந்த நாடகத்திலையும் இந்த உலகத்திலையும் என்னை பொறுத்தளவு யாரும் பெரிய ஆள் அல்ல. உண்மை. ஆண்டவன் யாராருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்களோ அதை வாழுகிறாள். கார்ல போகக்கூடிய ஆளு கார்ல போவேன், விமானத்துல போகக்கூடிய ஆளு விமானத்துல போவேன். கஞ்சியை குடிக்கிறேன், கஞ்சியை குடிப்பேன். கறியை திங்கிறேன், கறியை திம்பேன். சப்பாத்தி போடுவேன், சப்பாத்தி போடுவேன். வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய உயிரை பணம் வச்சு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் எனது சோறு கஞ்சி ஆக்கிட்டு கணவர் வராம சாப்பிடாம பட்டியாக கிடக்கக்கூடிய தாய்மார்கள் வாழ்ந்த அந்த தமிழக பூமியிலே நான் சந்திக்காத மேடை இல்லை, ஆடாத டான்ஸ் இல்லை. ஆனா உன் சூடம் போடுற ஒரு அளவே இல்லையாடா. கோயில் இங்க இருக்குது, இங்க வந்து சூடம் கொடுத்துருக்கீங்க. ஹலோ, ஆமா, பெரிய எந்திரியம் படம் ஷூட்டிங் நடிக்கிறார். போடா வெண்ணமா என்னை நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரும் கொண்டாடின்னு தெரியல, வந்து கடுத்து விட்டேன். தம்பி நீ உட்கார. டேய் ஏ குட்டீஸ், தகடு இதா இருக்குங்க சார். இல்ல இல்ல தார்பேல இருக்கல. இல்ல யார கரெக்ட் பண்றா? புடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா நாடகம் நிக்க நான் தெருவு தெரியவாடா. போடா போடா. டேய் ரெண்டு பேரும் போங்கடா. மானங்கட்டவளே, ரெண்டு பேரும் ஏப்ல பத்தி கேட்டிருக்கீங்க. ஏண்டா நீ யாரா முத? நீங்க தான். யாரா
ஏய் நோ நோ என்ன அஸ்தா நோ நோ மொத்த அஸ்தா என்ன வீட்டு ஓனரமா நினைச்சேன். வேற போற இன்னைக்கு கட்டில வளையுதுடா. நிலா காயுது நேரம் நல்ல நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரோ தூக்க வல்ல மாமா ஆற போடலாமா ஆக்கி வச்ச சோ. நான் தொழில் பண்ற இடத்துல நீங்க என்னடா பண்றீங்க? நீ யாரா? நீங்க கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா கிட்டத்தில் சுக கட்டில வளைய போறாள். இது நாடகமா இல்ல செக்ஸ் பட மாட்டே. நீ யாரா? நான் தான் இடத்துக்கு ஓனரு. தூங்குற இடத்துல நாடா ஆடுறான். ஆமா, நான் படுக்கிற இடத்துல நீங்க வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டு ஓனரா? ஆமா, நான் தான்டா பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன். அடுப்பாங்கட மலை கொண்டு அடிப்பேன். கருப்பா இருக்கிறத வெள்ளையாக்குவேன். நான் சூப்பரா அடிப்பேனே. நல்லா அடிப்பேன், நல்லா அடிப்பேன். ப்ரோ மடுவை பிடிக்கிறேன் ப்ரோ. ஏய் இவன் என்னடா டெல்லி கிருது மாடு மாதிரியா இருக்கா? அதான் இது வேலை சூப்பரா அண்ணே யாருக்கு அப்படியே அண்ணே இங்க பஸ் நைட் நடக்குதுண்ணே. அந்த புள்ள எனக்கு தாண்டா ஜோடி. இவன் ஆளாளுக்கு நம்ம சிமுண்டா குழஞ்சிட்டு அப்புறம் நாடா நடக்கிற என்ன பழக்கம் என்னடா பழக்கம் போட்டா மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் பார்த்தேன். அத்தை தண்டி மாட்டை காயடிச்சு விட்டானே. ஐயா செருப்பு இருந்தா தூக்கி போடுங்கய்யா. நீ சொன்னது மாதிரி கடைசியில் என்னை புரோக்கர் ஆக்கிட்டாங்க. இருடா அவன் லாடம் கட்டின மாடு மாதிரி உழப்பிட்டான்டா அந்த எச்சப்பு மாடு. இரண்டு மந்தையில் சந்தித்த ஆடுகள் இன்னொரு வட்டம் சட்டை விட்ட புடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச மசுரை பிடிக்கிட்டு இருக்கு. இதுதான் முதல் தடவை உனக்கு. இன்னொரு வட்டம் சட்டை புடிச்சா என்ன நடக்கும்னா தெரியாதுடா. உன்னை யாரும் அடிச்சாது டேய் உன்னை யாரும் அடிச்சாது உன்னை யாரும் அடிச்சாது கரெக்டா பேசுறான்டா. போடுறா கொட்டாய சாச்சிரும். இவன் நாடாத்துக்கு வரானா உட்கார வலிட்டே உன்னை யாரும் அடிச்சாது ஏங்க டேய் ஆள மட்டும் டேய் ஐரா ஒரு பொம்பளைல வச்சிட்டு மூணு ஆம்பளை ஏடா வந்தீங்க? ஒரு பொம்பளைல வச்சு மூணு என்ன பண்ணீங்க? உன்னை அடிச்சாது யாருன்னா ஆள மட்டும் காமிடா. நான் பாத்துக்கிறேன். டேய் நீ என்னடா அது? டேய் உன்னை வேலையில கடந்து ஒரு பிறகு தெரியும் முண்டை எல்லாத்தையும். அண்ணே சட்டி பூரம் ஓட்டையா இருக்குண்ணே. என்னடா சொன்ன? சட்டி எல்லாம் ஓட்டையா இருக்குண்ணே. அத்தி ஐயோ வந்துச்சே. போடா சரிடா. போடா. ஆணியே புடுக்க வேணாம் போக. எங்க
இன்னும் 2 பேர் தானே இன்னும் இருக்கிறாங்களா உள்ளராதான் வேன் டிரைவர் வர சொல்லவா? அப்பா ஏன் வண்டி ஓட்டு வந்த ஒரு கம்மா கண்டைய காணாமடா? அண்ணே நான் வரேன்னு. நான் வரேன்னு. ரொபத்தா சுடுகாட்டில் இருப்பான். இங்கே போ. இவங்க திருந்த மாட்டாங்க. அண்ணே இது கதம்ப நாட. அத்தி மிருதங்காரன் மண்டையே அவன் கண்ணாடியே அரவிந்த் ஹாஸ்பிட்டல ஆபரேஷன் பண்ணிட்டு காசு கொடுக்காதே மாதிரி உட்காந்துருக்கான். அக்கா கொடை உடைய போகுது. கடலக்குள்ளே ஓரத்திலே கடலக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு அனிதா காடப்புறா அந்த காடப்புறா மைக் கொடுக்க போதுனே. மைக் கொடுக்க போது மைக் பிடிங்க. காலைக்கு போடுறாங்களா? ராதாகிருஷ்ணா நீ கொலக்காதுல உள்ள ஏங்க சிரிக்கிறீங்க? மருதமணி மாமா ஏன் சிரிக்கிறீங்க? ஏண்டா பிடிக்கிறதும் பிடிச்சுக்கிட்டு ஏண்டா திருவிற உள்ள கெண்ட பொடி இருக்கான அலசுனே. ஆனா அரட்டால கூட இல்லையாடா. இன்னைக்கு காடாம் போற கரகத்துக்கு திருந்த மாட்டாங்க. துண்டு வேணாம் நீ போ. இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு இந்த பிறைத்தனி பயில துண்டு வேணாம் நீ போ. திருந்த மாட்டேன் பூரா உழப்பிடுவான் காலை. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற காரிய பற்றி அறிக்கை மருத்துவமனையில சேர்த்திருக்கா. காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் என்னாச்சு? மருதமணி அவர்களுக்கு இந்த மருதங்க நல்லூரில் வாழக்கூடிய பெயிண்டர் சங்கம் சார்பாக புத்தாடை அணிவித்து புகழாரம் சூட்டுகிறார்கள். கைதட்டலாம். நீ ஒட்டு வச்சே தங்க தரோ ஊருக்கு நீ மகுடு எதொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரது நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓட்ட துண்டை வாங்கிட்டு போறாங்க. தெருவில் தெரிவேன். அனைத்து ஓட்டுநர் சங்கம் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்புனாக நடித்த எனது அன்பு தம்பி திணையத்தூரான் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை வைத்து மகிழ்விக்கிறார். டேய் இந்த துண்டை கட்டி சாமி எப்படி கும்பிடுறான் பாரு. இது என்னடா கிரவுண்ட் நினைச்சாடா? நீ வந்துட்டாலே கார்த்திக் ராஜா நீ வந்துட்டாலே பால் பாக்கெட் உடைச்சிருந்தான்னு நினைச்சோம். ஏய் என்னங்கடா பண்றீங்க? எனக்கு நன்றி சொல்லு. எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய போட்டது நொப்பத்தா புரிஞ்ச எங்க அப்பதா போட்ட கேட்கலடா. பொன்னாடை ஓட்ட யாரு? எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய பொன்னாடையில துண்டுன்னு சொல்றாங்க. என்ன
எனக்கு துண்டு போட்ட எங்களுக்கெல்லாம் போடா எனக்கு பொன்னாடை போட்ட யாரா போட்டது? யாரா போட்டது? பெயிண்டர் சங்கம், ஓட்டுநர், அனைத்து ஓட்டுநர் சங்கம். பெயிண்டர் சங்கம், ஓட்டுநர். நம்ம போய் முன்னால உட்கார்ந்து கொஞ்சம் டிரைவர் அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி வண்டி ஓடும். இதே என்ன மாதிரி கண்ணி பொண்ணு உட்காந்துட்டா அப்படியே கீரை ஓயாம ஆரம்பிப்பேன். ஓட்டுநர் இந்த மாடு பால் குடிக்க தெரியாங்க ஓடி போயிரு. எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை. பணியில கட்டிட்டு எப்ப வருவேன்? இது நாடகமோ முதலிடவாடா? டேய் போய் தொலைங்கடா. எங்களுக்கு பொன்னாடை போட்டு எத்தனை திருப்பி சொல்லுவேன்? டிரைவருக்கும் பெயிண்டருக்கும் நன்றி. போடா. மதுரை யாதவ காலேஜ் போர்படை சிலம்பாட்ட குழு சார்பாக அம்பளி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. நீங்க என்ன அடிச்சு கிடந்தாலும் காசு எனக்கு தாண்டா. ஆடுவோமா? நன்றி சொல். நன்றி சொல்லல தம்பி. அந்த எச்சம் மாடு வந்தா நான் அரைஞ்சு விடுவேன் அவனை. ஐயோ வந்து எனக்கு வரணும். டேய் அப்ப நான் எங்க நிக்கிறேன்? மொத்தம் நெசமாவே அடிக்கிறான்டா. கார்ல வந்து தானே ஆனா எங்களுக்கெல்லாம். டேய் என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? நன்றி சொல்ல போறேன். சரி சொல்லுங்க. பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய நல்ல இப்படி சோறு தின்னியல சத்தமா சொல்லு. பொம்பளை கேக்குறா சொல்லு. சில்லி சிக்கன்லாம் சாப்பிடல சொல்லு. கௌரவப்படுத்திய டேய் நல்லா சொல்லி தரடா மானட புண்ணாக்கு. ஏய் நீ அடிக்காத, திருப்பி அடிச்சோம் செவரொட்டி அந்தோங்க. எங்க சரண நம்மள அடிக்க சொல்லு பாப்போம். ஏய் கால சொல்லட்டி அடி. மருதவனும் சொல்லு. பொன்னாட இழுத்து விடுறா சுப்பிரமணிய பையன் நல்ல கண்ணு. விழா கமிட்டியார்களுக்கும் இங்க அடுத்து என்ன சொல்லணும்? டீ சொல்லு, டென்ஷனா இருக்கு. டீ கொடுங்க. டேய் ஏய் இன்னைக்கு 200 ரூபாய் தம்பளம் அதிகமானுடா. அதிகமா தான் வாங்குவோம். பெயிண்டர்கள் தானப்பா முதல்ல போட்ட துண்டு. இங்கே பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய பெயிண்டர் இழுப்பவளம் இருப்பு கோட்டைமேடு என் அன்பு தம்பி ஜெகன் தம்பிகள் உடன் பிறப்புகள் சார்பாக ரூபாய் 501 அம்பளிப்பு கொடுத்த என் தம்பி ஜெகன், ரொம்ப நன்றி தம்பி. டேய் நன்றி சொல்லுடா. ஏய் ஓயாம அடிச்சு விடுறியா? அதை அடிச்சு விடுறதுலயே எனக்கு ரொம்ப அசந்து போயிருது. ஒன்னு அடிக்க சொன்னது டோ டோ. அவனே அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ஒரு ஓட்ட அடிச்சு டேய் விட்டுட்டியா? நன்றி சொல்லுடா. பெயிண்டர்கள் அவர்களுக்கும் இங்க பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய ஓட்டுநர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் சார்பாகவும் நீவும் போடுற ஒன்னு யார போட சொன்னது? உனக்கெல்லாம் வேணாம், அந்த வேலை வேணாம். வேணாம் உனக்கு அந்த வேலையே வேணாம். உனக்கு அந்த வேலை சுத்தப்படாது. வேணாம், உன் முகத்துக்கு அந்த வேலை விளங்காது. அண்ணே அப்பனா நீயே செஞ்சுக்கணும். அப்படியே அந்த வேலை பார்க்கறதாலும் தம்பி கார்த்திக் ராஜா தான் நல்லா இருக்கும். கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய MKR அன்பாலயத்தின் நிறுவனர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் தம்பி காடமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி கண்ணிலான் தங்கப்பாண்டி தம்பி ஆரானா காரானா ஆரோ டேய் என்னை வச்சிட்டு என்ன ரெண்டு பேரும் அடிச்சு கிடக்கல, என்னதான் விஷயம் கேக்குறேன். ஒன்னே யாரு வச்சிருக்குது? ஐயா என்ன நீ தானே வச்சிருக்க? பொய் சொல்லாத. ஏய் நீ உனக்கு உண்மை சொன்னாவே உனக்கு பிடிக்காது. டேய் இவனை அடிச்சா இவனை நீங்க ரெண்டு பேரும் தான் அடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஓயாது எங்களாலே. நீங்க முதல்ல எந்திரிச்சு போங்கடா ரெண்டு பேரும். ஏ இனிய தமிழ் மக்களே, கலைஞர் வந்துட்டாரப்பா. வாலியா நன்றி நன்றியாத வணக்கம். நன்றி சொல்லவங்களா 1000 அடி அடிச்சுட்டாங்க. எப்ப அதுங்கள ஒரு 500 ரூபா விடுங்களேன் இந்த அடித்ததுக்காது. வானே அந்த கடல கொள்ள ஓரத்தில காடம் போறா ரெண்டு நிக்க. அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு நிக்க. அண்ணே
தூக்கி அங்கே அடிக்கவா பிச்சு போடவா? ஆளுக்கு மட்டும் திண்டுக்கிறீங்களா? அண்ணன் இங்க வர நீங்க என்ன நடக்குதுன்னு இவனை பேச்சு முச்சு இல்லாமல் ஆக்கிடுவேன். நான் பரம்பரை கூடாங்க. கருப்பு வாயை கட்டுறா. முடிஞ்சுடா சொல்லி. அண்ணே அண்ணே நீ வந்து இது ஒண்ணு அண்ணே புஜ்ஜுலு குச்சு 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 புத்ரு ஏய் முருகா என்னடா அண்ணே அண்ணே சாமி வாங்கிட்டீங்களாடா? நீ வாத்தா காப்பாற்றி விடுத்தா? அது மட்டும் என்கிட்ட பொட்ட வரைக்கும் போல. வெட்டிருச்சே என்ன சேச்சிபி டிரைவரா இருப்பேன் போல. கிராவல அல்றானடா, வளச்ச அடிக்கிறடா, சின்ராஸ் இல்லடா. கட்டி போடு கட்டி போடிடா, கண்டபடி கட்டி போடிடா, கட்டி போடு கட்டி போடிடா, அண்ணால கண்டபடி கட்டி போடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். ஒரு டீ ஒரு சம்சா பத்தியா? அவன் பழைய காலத்து ஊதிய எப்படி ஊதியான் பாரு. நான் வாங்கடா, நான் என்னை ஆட விடுங்கடா. அந்த கடல கொள்ள ஓரத்தில காட போறா ரெண்டு நிக்க, கடலுக்குள்ள ஓரத்திலே காட போறா ரெண்டு நிக்க. மோட்டர் நல்லா ஓடுன்னு பார்த்தா அங்க போய் ஸ்டாப் ஆகி நின்றுக்கிருச்சு. வண்டி ரிப்பர் போல. என் பங்காளியை பாரு ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு நெருங்கவான். ஏண்டா நானே நீக்குற காரணம் ஓசை தூக்கிட்டு கண்டனர்ல வரேன். சும்மா நெருங்குனேன் போனேன், சும்மா நெருங்குங்க. ஐயம் டீசன்ட் ப்ரோ, ஒன்னே மாதிரி காலி பைய கிடையாது. நான் காலிஃப்ளவரா? ஆமாம்மா, நீ எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். பாக்கு வத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும், ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 3 பேர் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. நான் பாத்துக்கிறேன்டா. சரிங்கண்ணா, நீங்க சொன்ன பாக்க வத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். ஏடா தொழிய வச்சு மொச குச்சி மாதிரி ஓடுறானடா. என்னைக்காவது சேர்த்து உரிய போறாங்க முண்டமா ஊர்ல விளக்க மாட்டாடி. இன்னைக்கு நேரத்து பரவாயில்ல, சட்டி போட்டு வச்சுக்கமா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. அவன் என்ன மண்டையை மோந்து பாக்குறான்? என்ன இப்படி இருக்கானே? நான் நல்லா ஆடுவான்னு நினைத்தேன். அவன் மண்டையை மோந்தா நீங்க வாங்க. ஏ அனிதா, என் பேரு சுனிதா.
தருவதால் பெருசா இருக்கனால பாம்பு போக முடியல. பாம்பு புத்துக்குள்ள போகுமே பாலை கடிக்கிறான்டா. பாம்புக்கு பாடு தேவைப்படுதா? அடிக்காருமே எங்க குந்தலுக்கு கால் குலைச்சு சத்தத்துக்கோ எங்க குந்தலுக்கு கால் குலைச்சு சத்தத்துக்கோ அம்மா வாமா ஏட்டிக்கு போடு என்னமா என்ன ஏக்கிற கரகாட்டத்தில் ஆடி இருப்பாய போடா. அவன் தானே மைக்கில் அப்பு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. அது பாட உருட்டுச்சுரா. பாலை கட்ட முறிஞ்சு கீழே வந்த மாதிரி பக்கம் பக்கம் அடிச்சுக்கிறான். பேச்சப்பே ஈர்வலே புட்டவலே பேச்சப்பே ஈர்வலே புட்டவலே சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு இருங்கடா. வாங்குற 300 சம்பளத்துக்கு அவனை கொண்டு வராடா. அவனை போட்டு அடிக்காத ரேட்டுக்கு எவனும் வரமாட்டான்டா. அவன் தான்டா தம்பிதான் அவன். அவனை அடிக்காதியா பாவம். அவன் பாம்பை பொந்துக்குள்ள விட்டுருவேன். அக்கா அடிக்காதியா. அவன் தம்பிதான் பாம்பை பொந்துக்குள்ள விட்டுருவேன். அடிக்காதியா. வாமா 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 பல்லையினா வாமா 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 வரலையினா போவா. நீ எதுக்கு ஆடுற? நாங்க ஆடுற 3 பேரா. நீ எதுக்கு ஆடுற? இஞ்சாரு நீ எப்ப ஆடுற இந்த நேரத்துல நீ ஆடப்படா நிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வாமா எனக்கு எப்படி நிக்குது நட்டமா? நீங்க சூப்பர். நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க. இவங்களை மூடி மூடி என் கைரேகையே அழிஞ்சு வச்சுடா. 2 பேர் வாமா 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 வரலையினா போமா. அடிக்கிறான்டா. அடிக்கிறான்டா. ஆஹா அங்க குளிர் காயிறாளே. சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்சா ஒரு பாட்டு வரும். காதல் பாட்டு வரும். கண்ணி ஏன்னா நகைச்சுவைக்காக தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த 3 இதயத்தையும் எம்கேஆர் வாழ்த்து. ஒரு நகைச்சுவையாளன் உருவாக்குவது மற்றவன் இடம் கொடுத்தா தான் பேச முடியும். கண்டிப்பா அதை எம்கேஆர் எப்பயும் செய்வேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் ஓனே சுத்தி இங்க வா. இப்போ 3 பேரும் உட்காந்து ஆடணும். அது நான் முதல்ல ஆடுறேனே.
உட்கார்ந்து ஆடுறதுல நான் ஒண்ணா நம்பர் அதான் எங்க ரூம்ல நேத்து உட்கார்ந்து குடிச்சுனே பாருங்க. சட்டா விட்டேன். சட்டா யாரு போட்டோம் நல்லா இருக்கும் இனிமே நாடகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இந்த பாட்டுக்கு உட்காந்து ஆடணும் மருதமணி. அப்படி இல்ல உட்காந்து நான் எப்படி ஆடுறேன்னு பார்த்துக்க, அதே மாதிரி பண்ணு. நீ எப்படி சரி அப்படி சரி அதே 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 எங்க அண்ணன். ஓகே ஓகே. நல்லா இருக்கும் இது நல்லா இல்ல எது செஞ்சாலும் 2 அடி தள்ளி செய். இந்த ஓட்ட பொழுது அதுக்கு எச்சி குப்புத்தா குப்புத்தான். அப்படி அடிக்காது புளிச்சு அண்ணே நான் ரெடியா இருக்கேன் உட்கார்ந்து அடிக்க. என்னடா அது பூவுக்கு மருந்தடிக்கிற மாதிரி அண்ணே வந்துட்டு. சூப்பரா அடிப்பேனே. 3 கப்பு வாங்கிருக்கேன். எச்சி வடிதான் பேப்பாயா மேனங்கிட்டு வர. ஏய் நெய் டப்பா மாதிரி வடியுது அந்த. பாரு பண்ணி பீலுங்க நல்லா இருக்கும் ஆட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அடே என்னை ஆட விடுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கராட்டை பாட்டு பாடி கராட்டை முறைப்படி செய். அப்படியா இது வாலிமையே எகோ இப்போ சித்தப்பு மருதமணி கம்பெனி எடுத்துக்கலாம். மச்சான் என்னடா இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அங்கே போய் மச்சான் மாப்பிள்ளைங்க. ஆறாதுக்கு அழகர் கோயில் குட்டி அன்னைக்கு சேலை கட்டின மாதிரி. உனக்கு ஒண்ணு சொல்றேன் இங்க எனக்கு வேற என்ன பொம்பளைலாம் வேணாம் இவன் எப்படியா அண்ணே அணில் கதை மாதிரி இருக்குனே எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காலமே அங்கதானே நான் தூவங்க கேளக்கார வீட்டுல உப்பாரி வைப்பாங்கல்ல தட்டி இவனை மதுரை கூட்டி பண்ணி முதல்ல காலைக்கு போடுற கம்பெனில சேர்த்துங்க. இன்னும் 2 நாளைக்கு வந்தா என்னைய மாசமாக்கிறேன். உனக்கு என்ன ஆள் மயில போட்டு கம்முன்னு இருந்துக்கிறேன். மைக்கு இங்கே இருக்கணும். அப்ப இங்க வாடி. அது மண்டமைக்கு சாப்பிட்டு என்னடா அதுக்கடுத்து வரி வர சாப்பிட்டு கைகாலமே சந்தைக்கு போய் வரேன்னு
அதனால bro, நான் உட்கார்ந்து ஆடணும். இவனை எதுக்கு கூட்டி வந்துட்டு இருக்கிறேன்? இல்ல, நான் உட்கார்ந்து ஆடி இருக்கேனா? என்னைய பார்த்தா கேன புண்ணாக்கு மாதிரி இருக்கா? உன்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு புண்ணாக்கு மாதிரியே ஏன் தெரியுது. நீங்க மட்டும் உட்கார்ந்து ஆடுவீங்க, நாங்க ஆடுவோம். சாரிண்ணே சாரி. கையை பிடிச்சுக்கிருவேன். நானும் உட்கார்ந்து ஆடுவேன். ஆடுங்க பாப்பா. எங்கும் புகழ் தூவங்க இங்கு நான். என்னப்பா ஏப்பா என்னப்பா நீ நான் தொடங்க போகும்போது நீ கூட வந்துடுற. சத்திய சோதனை. இதாண்ட மண்டல மாணிக்கங்க அண்ணே முறியன். என்ன முருகன் நல்லா போடுவாரு. மைக்கு போ. எங்கும் புகழ் தூவங்க இங்கு நான் எங்கும் புகழ் தூவங்க. அங்க 3 வாயா இருக்கு. அங்க என்ன அவன் மூணு பேரும் பத்தாம தான் இங்க போய்கிட்டு இருக்கிறேன். ஜாதி உனக்கு என்னவா ஆனே ஆனே. அங்க ஏற்கனவே ஒரு குட்டி யானை வச்சிருக்கோம், இன்னும் பெரிய யானை பார்த்தியா? உட்காந்து ஆடுறா. எங்கும் புகழ் தூவங்க. போடா ஓ மண்டா போடுறா. உன் தோழி வாரா. உன் தோழி மயிர பாரு. ஏன்டா நீ எப்பதான் வர? நீ இப்படி இருந்தீனா அப்புறம் அவங்க இத குத்தி போயிடுவாங்க. நான் செய்ய போகும்போது அவங்க ஊட. நீ எப்பதான் செய்வ? நேராச்சு நான் வேற நக்கல அட்வான்ஸ் வாங்கி போய் போடணும் இங்க குத்திட்டு. நீ போறியா நான் போவா? நான் தான் போவேன். எங்கும் புகழ் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க எங்கு நான் தூவங்க. ஆறு அண்ணா அடிடா கூப்பிடான். நீ ஆடுடா. எங்கும் புகழ் தூவங்க. எங்கும் வெட்டிய க்ளோஸ் பண்ணிடாதீடா. எங்கும் ஏன்டா அழுகுற? புள்ள அழுகாத புள்ள. மாமா வந்துட்டு பாப்பா. மாமா அழுகாத மாமா பாத்துக்கிட்டா. பாத்துக்கிறேன் அழுகாம இரு. தொண்டைய கட்டிச்சுடா அவனுக்கு. முகத்தை பாரு இதே பார்க்காம உட்கார வேண்டிய. முகத்தை பாரு தெரியும். ஏய் ஒன்னு 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 ஒன்னு. டேய் ஒண்ணு ஒண்ணு ஒன்றா கீழே. ஒன்று 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 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. சித்தப்பா சித்தப்பா சித்தி கூப்பிடுது. நீ உட்காந்து ஆனது புடுங்கினது போ. நான் ஆடாம விட மாட்டேன். ஆடணும் குடம் தூக்கி ஆடுவேன். ஆமா. எல்லாமே அப்புறம் குடம் தூக்கி ஆட நேத்தே சொன்னாங்கல்ல. இளைஞர்கள் சொன்னாங்க குடம் தூக்கி ஆடினாங்க. குடம் தூக்கி ஆடினான்னு சொல்லணும். இன்னைக்கு நான் அதை நிறைவேற்றணும். இளைஞர்களுக்காக நான் குடத்தை தூக்கி ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் ஆடுவேன். எங்கும் புகழ் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க எங்கு நான் தூவங்க தூவங்க. ஏன்டா இதெல்லாம் உட்கார்ந்தாருடா. இத உட்கார்ந்தாருடா. எங்களை பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியுதா? உட்காந்து ஆடுறோம்னு சொன்னீங்களா எப்படியா? இல்ல நீங்க நின்றுட்டு ஆடுனீங்கடா. உட்கார்ந்து ஆடுன நீங்க நிறைவேற்றல. உட்கார்ந்து ஆடணும்னா நான் தான் ஆடினேன். நீங்க ஆனது உட்கார்ந்து ஆடுனீங்க. அண்ணே, அவன் கரெக்டா ஆடினானே. என்ன அம்பேர் பண்றீங்க? அம்பேர் சரியில்லை. ரைட் அவுட். அதனால குடத்துக்கு ஆட போறேன். அட வந்து இந்த பையன் குடத்துக்கு ஆட விட மாட்டேன். டேய் நீ ஆடுறா. அது அந்த வேலை செய்யறா. குடத்தை தூக்கி உங்க விருப்பத்துக்கா எங்கும் புகழ் தூவங்க எல்லாரும் கை தட்டுங்க. நாமும் நாம் தூவங்க. எங்கும் புகழ் தூவங்க எங்கு நான் தூவங்க. நம்மளை முட்டை ஆக்கினது ஆக்கிச்சானே. இது என்ன குடத்தை தூக்கி ஆடுற? குடம் தண்ணி நான் சொல்லல எப்படி
கொடத்தை தூக்கி ஆடணும் தானே சொன்னேன். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலா. குஞ்சு கிழிஞ்சு. அதனால என்னங்க மீண்டும் ஒரு ஜோடி இருக்கு, அதனால கோடாங்கி சீன்லாம் இருக்கு, போயிடாதீங்க. அப்புறந்தே இங்கே காட்டத்தை வச்சு அதில் தான் அடிப்பேன், யாரும் போயிடாது. கருவாடு 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 சூடு வெங்காயம் பிச்சு கருவாடு தக்காளி வெங்காயம் பூண்டு, தக்காளி வெங்காயம் பூண்டு. கருவாடு சூடு வெங்காயம் காரம் பிச்சு கருவாடு கருவாடு சூடு வெங்காயம் காரம் பிச்சு கருவாடு. தம்பி இந்த இளங்குடியை கொண்டு போய் கட்டிட்டு வாடா, போடா. என்னென்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க? கருவாடு சூடு வெங்காயம் காரம் என்ன வேறுபாடுறா? கருவாடு சூடு வெங்காயம். அனிதா பக்கத்தில் வா. இவ்வளவு நேரம் உன் நாட்டத்தையும் உன் நடனத்தையும் உன் அறிவையும் எம்கேஆர் ரசித்தே. இந்த திருட்டு பையன் எங்கிட்ட நிக்கிறான் பாத்துக்கணும் அதை. ஏய் மிஸ்டர் அனில் குஞ்சு மண்டை, இவ்வளோ நேரம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, நான் எதுவுமே கண்டுக்கல. இது என்னுடைய டயம். இப்படி ஒரு தேவதையை நான் இனிமேல் எந்த மேடையில் பார்க்க இப்பதான் காதல் பண்ண போறோம். தம்பி நீங்க ஏன் அழுகுறீங்க? பெரியம்மா செத்து போச்சுடா. தம்பி. சுண்ணி அண்ணே பெரியம்மா செத்து போச்சுடா. வாயில விட்டாட்டா. அது கேட்ட வாயை கட்லா கண்ட தவிடுன்ற மாதிரி வைக்க என்னை பண்ண விடுங்கடா. முதல்ல உங்களை நான் முதல்தூர் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு நான் வேர்க்கல்ல வாங்கி தரலாம். ராதா அவர்களே, இது என்ன பழக்கம்? இவன் பெரிய அவசரம் முண்டியா இருப்பான். இன்னும் நம்மளை பண்ணா அவனை பண்ணிக்கிருக்காடா. விடு, நம்ம மாத்தி மாத்தி பண்ணிக்கிறோம். நம்ம இந்தியாவில கிட்டில அடிக்கலாம், ஒரு மசரும் பண்ண முடியாதா? டேய் என்னை பண்ண விடுங்கடா. டேய் நாடகம் நடந்துகிட்டு இருக்கடா, வாடா. போடா, உனக்கு மட்டும் பொம்பளை தோக்கு. அதுக்கு ஏன்டா அப்படி வச்சிருக்க வயிறு? நான் அப்ப நான் போயிட்டு வரவா? ரெண்டு பேரும் நான் வந்தீங்கன்னா விளக்கமாறு விஞ்சுவோங்க. போகும்போது என்னம்மா தொக்கடுத்த மாதிரியே போ. நான் எங்க வரேன்? அதனால நான் வா வா வாத்தியாரே வா வஞ்சி கொடி இவளை கட்டி போடி ஏ கொஞ்சம் கடி இவ எடுப்ப போடி. நீ குஞ்சக்காரி, குஞ்சக்காரி, நீ குஞ்சக்காரி, முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா நெல்லு புடைச்சுக்கிட்டு எழுத்து வட்டி டிவியை பக்கத்து வீட்டுக்கார ரிமோட் சேனல்ல மாத்தினானா. அப்படித்தான் மாத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ற? அங்க வரையில நம்ம வந்து மிளகா பொடி அதை போட்டு அரைச்சோம்ல, ஆமாங்க, நல்லா அரைச்ச கிரிச்சு கிரிச்சு. அது அரைச்சு வந்து அது மிளகா பொடியில கடலை அரைச்சோம்ல. அண்ணே சூப்பரா நெய் டப்பல் நெய் வடியுது. அத்தாச்சி சூப்பரா இருக்குண்ணே. அடுத்த நாள் இன்னும் 5 இது ஏன் பண்ணிக்குது ஆவி? அது நேற்று எரிச்சே மழை வந்துருச்சு, மண்ணெண்ணெய் வத்தல அதோட என்னை பண்ண விடுங்கடா. எப்போதானே தெரிய விடுவீங்க? என்ன ஆவி இப்படி நிக்குது? தம்பி பண்ண விட்டா ஊறி போயிடாதா? அந்த பண்ணு இல்ல, காதல் பண்ணும். பெரிய மதுரை முத்து நீ காதல் காப்பரேட்டிவ் வச்சே காமெடி பண்ணுவார். நீ காதுல ஒண்ணு, நான் மூக்குல ஒண்ணு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கொல்ல பாக்குறீங்களே? நோ நோ மூக்கு நோ வாய் டேட்ட போறாடா. ஐயா நீங்க பண்ணிட்டீங்களா? நான் தான் அந்த பிள்ளையோட ஒரிஜினல் புருஷன். நீங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா அனுப்புங்க, நேராச்சு. அப்ப மாமா வேலை பார்த்து தேடிட்டியாடா? டேய் இந்த சர்ச்சி மாடு கும்பு சர்ச்சு மாடு உம்புல அவன் குண்டிய தரவுறாயா? அதனால நீங்க எப்ப தாங்க செய்வீங்க? ரெடி பிறகு தண்ணி அவசரப்படுற. அவங்க வரங்க நிக்கிறாங்க, இவங்க வரங்க நிக்கிறாங்க. அவங்க மாடவத்தோட வந்த இங்க வாடியில் நிக்கிறாங்க. நீ இல்லாட்டா கப்ளிங் இந்த முத்தம்
கோயில போய் சொல்றேன். பண்ணவரா? அதனால உங்க பேரு ஐயே ஏங்க இந்த காரணம் நம்ம பண்ண அவசரம் எல்லாம் அற சொல்லாதே இருக்குதுப்பா. நாங்களும் பாத்துருவோம் பாத்துருவோம். டேய், தூ. போதுமா? 2 பேத்துக்கும் போதுமா? நான் செக்யூரிட்டி வேலை பார்த்தது போதுமா? தம்பி நான் வேலை முடிச்சு இந்த பாத்தா சாப்பிட்டு நீங்க கிளம்புங்க, நாங்க கிளம்புறோம். ஆண்டவா, இது வாங்க ரெடியா இருக்கான்டா அந்த தரைப்பா. நீங்க கையில வச்சுக்கோங்க. இது வேணாம், கசிஞ்சு போச்சு. ஏந்திரம் போல வாங்கிட்டு வர்றேன். இந்த உலகமே இருட்டா இருந்தாலும் போஸ்ட்மர் அங்கெங்க சாஞ்சு கிடந்தாலும் உனக்கு நான் காண்டா விளக்கா இருப்பேன். நமக்கு முதல் இளவிட அன்னைக்கு முதல்ல இரவா என்னடா அழகரோல யானை உண்டை கட்டி எடுத்துட்ட மாதிரி அடிக்கிறதா? இவனை பார்த்தே எனக்கு 3 நாளைக்கு பசிக்காதடா. தம்பி இளங்குடி பூங்குடியை விரும்பிக்கிறேன். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஆள் இருக்கீங்களோ? இங்கே ஒரு குறை ஓட்ட புல்லுவா ஒரு எத்துனே வை மயிர்மனே அழகு மயனே அரைஞ்சு விடுவேன். 2 பேரும் என்ன ஏன்டா சித்திரை படுத்துறீங்க? தேங்காய் முடி அத்தாச்சு உங்ககிட்ட இப்படி இருக்குமா? ஆமா, இதை விட சின்னதுதான். ஐ லவ் யூ. எப்படி அப்படி இருக்காது? அந்த கம்மாக்கர மருதங்க நல்லொரு கம்மாக்கர ஓரத்தின கண்ணாத்தா எனக்கு அந்த கம போரி என்னை சின்னாத்தா. கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம பொரியலே சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தலஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர மருதங்கள கம்மாக்கர ஓரத்தின கண்ணாத்தா என கண்டுக்காம போரி என்னை சின்னாத்தா. சொன்னதையே வாங்கல காதல வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. ஓம்பட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கர மருதங்க நல்லூர் கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா. ஐயா மேடையை சாச்சி விட்டுறாங்க போல. இந்த நாடகத்தை 2 நாள் கழிச்சு ஒத்தி வச்சுக்கிறோம்யா. ஐயா அடுத்த வட்டம் ஒன்று மண்ணு மேடை ஓடுங்க, இல்லாட்டா தார் ரோட்டில் ஆட விடுங்கய்யா. இவங்க என்னைய தெண்டக்கட்டை வச்சிருவாங்க. ஏண்டா என்னடா 80 கடமாடு ஒரு இடத்துல ஓடுனது மாதிரி டேய், என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா? நீங்கள் நல்லா இருக்கும் தானடா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என் காலை உழப்பி ஜாசமாக போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னடா அப்படி உட்காந்துருக்க தூண்டி ஓடுற மாதிரி. எங்கடா அந்த அண்டா குண்டி மையன் அனிதா? அடி சாதி சன்னா நம்ம ஒரு சாதி சன்னா எல்லாம் என்ன ஏசுது தின சமுக்காடே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இன்று உங்களால நல்லா போனது. அந்த கம்மாக்கர கண்டி
மங்கள கம்மாக்கர காக்குரு கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறீ நீ சின்னத்தையே வாங்கி வச்ச தாலி ஒன்னவா வாங்குது அந்த அழகு மலைய வாசனில தினையேங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அழகு மலைய வாசலில தினை ஏங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது நான் காத்திருந்து என் கண்ணு நோகுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணத்தோ என கண்டுக்காம போறீ நீ சின்னத்தா என்ன ஒரு ரூபா கிடக்குனே பிச்சைக்கார பையில கம்பெனி கொடுக்குற பிறகு திரும்பிட்டேன் ஒரு ரூபாய்னா ஒரு வருஷம் உட்காந்து எடுத்துட்டு வருவேன் என்ன கரண்ட் அடிச்ச காக்காம நிற்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் நடிப்பேன் டேய் நான் யாருன்னு ஊருக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு காடாமங்கலம் முருகனுக்கும் கண்டில தங்கப்பாண்டிக்கு தெரியும் வாடா ராசா வாடா ஒரு சீட்ல போயிருச்சடா உங்களை பக்கல காது மறி கொழுந்து கறி குழம்பு அருமையான சாப்பாடு ஈ மல்லிகை பூவி மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழியிலையா அந்தி நிலி மறி கொழுந்து ஈ மல்லிகை பூவி மறி கொழுந்து ஈ மல்லிகை பூவி இந்த மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழியிலையா மாறி கொழுந்து ஏன் மல்லிகை பூவே மாமாய குடுக்கலையா சொல்லு சொல்லு ஓ என்ன படிக்கிறேன் நீங்க என்ன வாங்கிக்கிறீங்க நல்லா தானே படித்தேன் ஏன்டா என்ன பண்ணானா அண்ணே நான் பிடிக்கலன்னு சொன்னேன் எனக்கு மொட்டை ஆக்குங்க அப்படி வந்துருச்சு இல்ல அவனுக்கு போய் புடுக்கலான்ற என்ன பார்க்க வரும்போது புருஷன் தூங்கிருச்சு நானும் சேரும்போது நட்ட நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது புருஷன் தூங்கிருச்சு ஹலோ மைக் இங்கே போடா இன்னைக்கு என் பெட்டியை உடைக்காம விட மாட்டேன் போலவே நீ தூக்கு வாப்போம் நட்ட நடு ராத்திரி என்ன பார்க்க வரும்போது புருஷன் தூங்கிருச்சு நானும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி ஊரி போகும்போது தாமர புனியும் என்ன மார்போடு தாய்போது உன்னை சேர என்னால் முடி உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா நான் பூவெடுத்து வைக்கிற பின்னாலே அதை வைக்கிறப்போ சொக்கனம் தன்னாலே மச்சான் மச்சான் வாயில வச்சா மச்சான் சத்தம் இரு. உங்க நீ சத்தம் இரு. ஊதா ஊதா சேலை கட்டிருக்காடா ஏன் மச்சான் மச்சான் வாயில வச்சா அந்த அண்ணன் அண்ணா சாரி மன்னிச்சிருங்கண்ணே அந்த பிள்ளைய அவுத்துல கட்டி பிடிச்சிட்டேன் மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழியிலையா சாயோட ஓடி பேசையில வேணும்னு கேட்டா தரப்போறேன் ஏன்டா உடியில துணியை குடிக்கு ஏன்டா நான் எவ்வளவு ட்ரெஸ் போட்டு வந்தேன் என்னை அசிங்கப்படுத்தலடா எடுத்து
வைக்கணும் பின்னால வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால பேக்கிட்ட ஒருவன் செயின் கிடக்குறான். டேய் பேக்கிட்ட ஒருவன் செயின். இவன் செல்லுல படம் பார்த்துருப்பான் உட்கார ஓடி. கூட்டிட்டு போயிட்டான்.